திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 2017 இரவு 11:30 மணி PM. புதுசா சேர்ந்த ஒரு வாட்ச்மேன் முதல் நாள் நைட் டியூட்டி. 1 மணி நேரத்துக்கு ஒருமுறை பள்ளி முழுக்க ரவுண்ட்ஸ். அந்த இரவு 11:30 ரவுண்ட்ஸ்ல ஒரு வகுப்பறையில மட்டும் டியூப் லைட் வெளிச்சம். பள்ளி முழுக்க சாக்பீஸ் எழுதுற சத்தம். ஒவ்வொரு அறையா செக் பண்ணி 9ஆம் வகுப்பு பில்டிங் 2ஆம் மாடி 9B செக்ஷன் முன்னாடி வந்தார். கதவை திறந்ததும் யாருமே இல்ல. ஆனா சாக்பீஸ் தானா போர்ட்ல எழுதுது. என்னை காப்பாத்துங்க, நான் வெளியே போகணும், கதவை திறங்க. மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகள். பயந்து வாட்ச்மேன் விசில் அடிச்சார். ஆனா சத்தம் நிற்கல. லைட் தானா எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த இரவே அங்கிருந்து ஓடிட்டார். காலையில ஹெட்மாஸ்டர் கிட்ட சொன்னார். அவர் சற்று அமைதியா சொன்னது, 2002ல இந்த 9Bல ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ராகிங் செய்து இந்த அறைக்குள்ள பூட்டிவிட்டாங்க. காலையில அவன் உயிரோட இல்ல. அதனால்தான் அந்த 9ஆம் வகுப்பு மாணவன் பூட்டிய கதவிலிருந்து எப்படி இறந்தான் மற்றும் அந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா? ஏன் இது மாதிரி இந்த மாணவன் இரவில் வகுப்பறையில் சாக்பீஸ் வைத்து அதே வார்த்தை ஏன் எழுதிக் கொண்டிருக்கிறான்? இந்த மர்மம் என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? அதற்கு நீங்கள் கமெண்டில் பார்ட் 2 என்று கமெண்ட் செய்யுங்க. இது போன்ற கதைகளை கேட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை இது போன்ற கதையில் சந்திப்போம்.